4 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18 முதல் கட்ட தேர்தல், செப்டம்பர் 25 இரண்டாவது கட்டமாகவும் அக்டோபர் 1 மூன்றாவது கட்டமாகவும் வாக்குப்பதிவு, அக்டோபர் 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அறிவிப்பு. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் 1 நடைபெறும் என அறிவிப்பு. அக்டோபர் 4 வாக்கு எண்ணிக்கை. EOS-8 செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். காலநிலை கண்காணிப்பு, மலைப்பகுதிகளில் மழை அளவு உள்ளிட்ட தரவுகளை அளிக்கும். தவறு செய்யும் கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட செயலாளர்களுக்கு மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். அதிமுக கூட்டத்தில் திமுகவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனில் திமுக சரியாக செயல்படுகிறது என அர்த்தம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. EPS வகுத்து தரும் யூகப்படி தேர்தலில் பணியாற்றுவோம். அதிமுக அவசர செயற்குழுவில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தேர்தல் எப்போது வந்தாலும் அதனை சந்திக்க அதிமுக தயாராக உள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலித் ஒருவர் பொறுப்பேற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 55வது முறையாக நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அரசிடம் கடனை பெற்று ஏமாற்றும் அதானி, அம்பானி போன்றவர்களையே முகவர்களாக நியமித்து விவசாயிகள் வாங்கிய கடனை மிரட்டி வசூலிக்கின்றனர். விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் BR பாண்டியன் குற்றச்சாட்டு. வானிலை முன்னறிவிப்பை வலுப்படுத்துவதற்காக 2 ரேடார்களை வாங்குகிறது தமிழக அரசு. 50 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்க தமிழக அரசு டெண்டர் கோரியது. மாணவர்கள் மோதிக்கொண்டால் தகவல் தெரிவிக்க வேண்டும். பேருந்துகளில் சாதிரியான பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது. பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தில் நெல்லை காவல்துறை அறிவுறுத்தல். புதுக்கோட்டை அருகே சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்ததால் பெண் பலியான சம்பவம். மருத்துவமனை ஸ்கேன் சென்டருக்கு தற்காலிகமாக சீல் வைப்பு. ஸ்கேன் சென்டருக்கான லைசன்ஸும் ரத்து. திரைப்பட தேசிய விருதுகள் அறிவிப்பு. சிறந்த தமிழ் திரைப்படமாக பொன்னியின் செல்வன் பாகம் 1 தேர்வு. Ponniyin Selvan Part 1, Producer Madras Talkies, Director Mani Ratnam. பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படத்தில் சிறந்த பின்னணி இசைக்காக இசையமைப்பாளர் AR ரகுமானுக்கு தேசிய விருது. சிறந்த திரைப்படம், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த சவுண்ட் இன்ஜினியர் ஆகிய 4 விருதுகளை குவித்தது பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படம். KGF பாகம் 2 திரைப்படத்திற்கு விருது. KGF படத்தில் சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான தேசிய விருது அன்பறிவுக்கு அறிவிப்பு. The best action direction award, which is also called stunt choreography, is KGF Chapter 2. The stunt choreographer is Anbariv.
காந்தாரா திரைப்படத்திற்கு 3 தேசிய விருதுகள். சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம், சண்டை பயிற்சி, சிறந்த நடிகர் ஆகிய விருதுகளை வென்றது. சிறந்த நடிகையாக நித்யா மேனன் தேர்வு. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக தேசிய விருது அறிவிப்பு. The best actress in a leading role, this is tied. So we have 2 winners. There is Chichurat Balram Tamil. The lady is Nithya Menon. நாகை இலங்கை இடையே கப்பல் சேவை தொடங்கியது. 44 பயணிகளோடு இலங்கை புறப்பட்டது சிவகங்கை கப்பல். பாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யங் லியூவை சந்தித்தார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. உரிய ஆதரவு கிடைத்தால் இந்தியாவின் தொழில்நுட்பத் துறையை முன்னேற்ற முடியும் என கருத்து. தாய்லாந்தின் புதிய பிரதமராக பேடோங்டன் என்பவர் தேர்வு. முன்னாள் பிரதமர் தக்சின் சினவத்ராவின் இளைய மகள். குரங்கம்மை நோய் தொற்று குறித்து தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. கடந்த 21 நாட்களுக்குள் குரங்கம்மை பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வந்தவர்களை கண்டறிய அறிவுறுத்தல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர். முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவை சேர்ந்த கோகோ காஃப் அதிர்ச்சி தோல்வி.